இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா மிரர் ஒர்க்கை வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்ண போறோம்னா பாக்குறோம். ஆல்ரெடி நம்ம மிரர் ஒர்க் பார்த்திருக்கோம். அது வந்து பீட்ஸ் வச்சு தான் பார்த்திருப்போம். சரியா? இப்ப சில்க் த்ரெட் வச்சு எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் இந்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்ப நம்ம இங்க இருந்து கிராஸா ஓகேவா இந்த இடத்துல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் க்ளூ போட்டு இந்த ஸ்டோனை வந்து நான் ஒட்டி வச்சிருக்கேன். சரியா? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க இருந்து ஒரு லாக் ஸ்டிச். இது இந்த மிரருக்கு மேல, இந்த மிரரை வந்து நம்ம கவர் பண்ணணும். ஸோ இந்த மிரருக்கு மேல கொஞ்சம் லாக் ஸ்டிச். அகைன் அடுத்து இந்த பக்கம் ஒரு லாக் ஸ்டிச். இதே மேல மேல நம்ம இதை போட்டுக்கிட்டே வரணும். இங்க ஒரு லாக் ஸ்டிச். உங்களுக்கு கொஞ்சம் அந்த லைட்டிங்ஸ் இருக்கனால கொஞ்சம் கிளார் அடிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்க ஒரு லாக் ஸ்டிச். இந்த சைடு ஒரு ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச். இப்படியே நம்ம சுத்தி கொண்டு வரணும். எங்க ஸ்டார்ட் பண்ணணுமோ அது வரைக்கும் நம்ம வந்து கொண்டு வரணும். இங்கே கொண்டு வந்து லாக் ஸ்டிச். எல்லாமே ஒரு லாங் செயின், ஒரு லாக் ஸ்டிச். ஓகேவா? இங்க ஒரு லாங் செயின், லாக் ஸ்டிச். இங்க ஒரு லாங் செயின், லாக் ஸ்டிச். இங்க ஒரு லாங் செயின், லாக் ஸ்டிச். இங்க ஒரு லாங் செயின், லாக் ஸ்டிச் போடணும். 1 minute. இங்க ஒரு லாங் செயின், லாக் ஸ்டிச், லாங் செயின், லாக் ஸ்டிச். இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்றப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும். த்ரெட் ஒர்க் உங்க சாரிக்கு மேட்சா என்ன கலர் உங்களுக்கு த்ரெட் போட்டு பண்றீங்களோ நடுவில் மிரர் பேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் மிரர்ல தான் பண்ணணும்னு இல்லை, குட்டி மிரர் இருந்தாலும் நம்ம அதுலயும் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் வீடியோக்காக உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா தெரியணுன்றதுக்காக நான் வந்து பெரிய மிரர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது உங்களோட விஷ் தான். பிளவுஸ்க்கு உங்களுக்கு குட்டியா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா குட்டி இதோட சைஸ் வந்து ஸ்மால், மீடியம், பிக்னு இருக்கும். ஸோ நீங்க மீடியம் சைஸ் வாங்கி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டிச்சை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு லாங் ஸ்டிச். நம்ம அது கொஞ்சம் முடிய இது கொஞ்சம் நமக்கு மேலே ஏறிக்கிட்டே போகும். ஓகேவா? ஒரு லாங் ஸ்டிச். நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அது வரைக்கும் இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? இங்க ஒரு லாக் ஸ்டிச். எல்லாமே லாங் செயின் ஒன்று, லாக் ஸ்டிச் வந்து ஒன்று. லாங் செயின், லாக் ஸ்டிச். இங்க ஒரு லாங் செயின், லாக் ஸ்டிச். லாங் செயின், லாக் ஸ்டிச். நம்ம இங்க தானே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்ம அது வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிடணும். சரிதான்? இந்த பிளேஸ் வரைக்கும் முடிச்சுட்டு அப்படியே ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டா இருக்கும். சரிதா? அதுவும் சொல்றேன், உங்களுக்கு கொஞ்சம் இது லைட்டிங்ஸ் இருக்கிறதுனால இந்த மிரருக்கு அதுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கிளார் அடிக்கும்.
இந்த மாதிரி அவுட்லைன் போட்டுக்கணும். இந்த நீங்க அவுட்லைன் போட்டு நீங்க பீட்ஸ் வச்சு அடுத்து இதுக்கு வெளியில கவர் பண்ணாலும் ஓகே தான். அப்புறம் அந்த செயின் ஸ்டிச் த்ரெட்லயே வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க வந்து போட்டுட்டு இந்த டிசைனை போட்டுட்டு எண்ணாட் போட்டு நீங்க அடுத்து வந்து என்ன பண்ணிக்கணும், பீட் ஒர்க் கொடுத்து கவர் பண்றதுனாலும் ஓகே தான். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நம்ம கிரியேட்டிவிட்டி பொறுத்து வந்து இதை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து எனக்கு ஒரே சேம் கலரா பீட்ஸ் வேண்டாம், சேம் கலரா இருக்கட்டும்ன்றனால நான் வந்து இதை வச்சு முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் வந்து பீட்ஸ் வந்து நான் கொடுக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவுட்லைன்ல வந்து பீட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபைனலா எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஒரு நாட் போட்டேன். நான் இன்னொரு ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம டபுள் நாட் போடுறது வந்து பெட்டர் த்ரெட் ஒர்க்கை பொறுத்த வரையும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிதான் வந்து கவர் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு இதுல பீட்ஸ் வச்சு அவுட்லைன் கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம், அது உங்களோட விஷ் தான். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைப். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை டைப் 2 வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து டைப் 1 பார்த்தோமா அந்த த்ரெட்டை வச்சு. ஸோ இதுல வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டைப் என்ன பார்க்க போறோம்னா இந்த மிரர் ஒர்க் வச்சு இன்னொரு டைப் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இது வந்து இந்த ஸ்கொயர் மாதிரி அசைன் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் 2 டாட், இங்கிட்ட 2 டாட் இருக்கிற மாதிரி. ஓகேவா? இப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்க நம்ம எடுக்கிறோம்னு வைங்க, இங்க இருந்து எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். 1 மினிட். இங்க இருந்து எப்பயும் போல எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் இந்த மிரருக்கு மேல் இந்த சைடு அதுக்கு ஈக்குவலா நேரா இங்க வந்து ஒரு லாங் செயின், அந்த மூவ் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு லாக் ஸ்டிச், இங்க ஒரு லாங் செயின் போட்டுட்டு இங்க ஒரு லாக் ஸ்டிச். அகைன் இந்த பக்கம் இங்கிட்ட ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச், கொஞ்சம் இங்க ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச். அகைன் இங்க ஒரு செயின், இங்க ஒரு லாக் ஸ்டிச், இந்த பக்கம் ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச். ஸோ இந்த இதே மாதிரி ரிப்பீட்டடா நம்ம ரிமைனிங் ஃபுல்லாமே வந்து நம்ம பண்ணணும். ஒரு லாக் ஸ்டிச், அது நம்ம மிரர் ஹைட் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரியே போட்டுட்டு வரணும். ஓகேவா? இதே ப்ராசஸ் தான் சுத்தி சுத்தி வந்து நம்ம போட போறோம். இங்க ஒரு லாங் செயின், ஒரு லாக் ஸ்டிச். ஸோ இதே ப்ராசஸ் தான். அந்த இடையில கேப், அந்த சைடுல கேப் தெரியுதுல மிரரு, அது வந்து ஹைட் ஆகுற வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸ் தான் வந்து ஃபுல்லாவே ரிப்பீட் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், நம்ம முதல் ஃபர்ஸ்ட் டைப் சொன்னேன்ல, ஸோ உங்களுக்கு அப்படி வேணும்னா நீங்க அந்த மாதிரி டைப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்ல வேணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட ரவுண்டு இருக்குது பட் ஸ்கொயர் ஷேப்ல வந்து மிரர் இல்லை அப்படின்னா நீங்க ரவுண்டவே ஃபிட் பண்ணிட்டு இப்படி வந்து நீங்க வந்து ஸ்கொயரா வந்து கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இதே ஸ்டெப் தான் ஃபுல்லா உங்களுக்கு நான் முடிக்க போறப்ப காமிக்கிறேன் பாருங்க. ஸோ பாருங்க ஃபுல்லாமே எல்லா சைடுமே 4 சைடுமே வந்து நமக்கு மிரர் வந்து கவர் ஆயிடுச்சு. ஓகேவா? 4 சைடுமே வந்து மிரர் வந்து கவர் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் வந்து போடணும். இதுக்கு வெளியில நம்ம அவுட்லைன் மாதிரி செயின் ஸ்டிச் வச்சு நீங்க வந்து அவுட்லைன் மாதிரி வந்து போட்டுக்கலாம். நம்ம அந்த ரவுண்டு ஃபர்ஸ்ட் டைப்புக்கு பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி ஒரு அவுட்லைன் வந்து நீங்க போட்டுக்கலாம். ஸோ தெரியுதா? உங்ககிட்ட வந்து இப்ப ஸ்கொயர் சைஸ்ல வந்து ஸ்கொயர் ஷேப்ல வந்து மிரர் இல்லை, பட் ரவுண்டை வச்சு இந்த மாதிரி நீங்க வந்து போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து இந்த ஸ்டிச்சை வந்து போடணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு மிரர் டைப்ல நம்ம 2 டைப் பார்த்துருக்கோம். ஒன்று ரவுண்டு டைப்பு, அதாவது ஸ்பிளிட் த்ரெட்டை வச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து மிரர்ல வந்து என்ன பார்த்துருப்போம், பீட்ஸ் வச்சு பார்த்துருப்போம், அந்த காயின் ஒர்க்கு எல்லாம் சேர்த்து பார்த்தோம். ஸோ இதுல வந்து ஸ்பிளிட் த்ரெட்டை வச்சு ரவுண்ட் ஷேப்ல ஒன்று, ஸ்கொயர் ஷேப்ல வந்து ஒன்று எப்படி போடணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நம்ம அந்த பிளவுஸ்ல போட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து அந்த நைட் டைம் ஃபங்க்ஷனுக்குலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து இந்த டிசைனை வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இங்க எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தெரியுதா? இன்னைக்கு வந்து நம்ம இந்த கிளாஸ்ல 2 டைப் வந்து பார்த்துருக்கோம், ரவுண்ட் ஒன்று, ஸ்கொயர் ஒன்று. பட் இதே ரவுண்ட் வச்சுதான் நம்ம வந்து இது ஸ்கொயரா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா?
ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.